இந்த வீடியோ கால், இந்த மெசேஜ், இந்த ஃபோன் கால்லாம் போதும் நமக்கு. எனக்கு உன்னை பார்க்கணும், மனசு விட்டு பேசணும். எப்போதான் நான் பார்க்க வருவேன்? கண்ணத்தில் முத்தத்தின் நீரும் அது காயவில்லை, கண்களில் ஏன் இந்த கண்ணீர் அது யாராலே? கண்ணியின் கழுத்தை பார்த்தால் மனமாகவில்லை, காதலன் மடியில் பூத்தாள் ஒரு பூ போலே. வணக்கம் சொன்னா திருப்பி கதைங்க. ஓகே, என்னென்னா நாங்கள் வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரிலேருந்து வந்திருக்கிறோம். உங்களோட பேர் சஞ்சயா? சஞ்சய். அப்போ இன்றைக்கி வந்து உங்களுடைய ஸ்பெஷல் டே என்று சொல்லி உங்களுக்கு ஸ்பெஷலாக கிஃப்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அப்போ என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி? என்னோட பர்த்டே, இன்னொன்று வெட்டிங் அனிவர்சரி. பர்த்டே, இன்னொன்று வெட்டிங் அனிவர்சரி. ஓகே, அப்போ உங்களுக்காக வந்திருக்கிறது வந்து பர்த்டேக்காக தான் கிஃப்ட் எல்லாம். அப்போ யார் அனுப்பியிருப்பாங்க, அப்படி ஏதாவது ஐடியா இருக்கா? வைஃப் பக்கத்தில் இல்லை. வைஃப் பக்கத்தில் இல்லை. ஓகே, அவங்க அனுப்பியிருப்பாங்க. அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்னைக்கு உங்களோட அனிவர்சரி. அப்படியா? அனிவர்சரின்னு தெரியாதா? ம், இந்த மாதிரி சர்ப்ரைஸ் அது மட்டும் தான் பண்ணலாம், வேறு யாரும் பண்ணுறதுக்கு இல்லை. வேறு யாருமே இல்லை. ஷுவரா? ஓகே, உங்களுக்கு எந்த அளவு பிடிக்கும் ஒய்ஃபை? தெரியலையா? அம்மாவுக்கு அடுத்தபடியான சொல்லலாம். ஆ, அம்மா விட ஒரு படி மேலே தான் வந்து வைப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ கேர் ப்ளஸ் ஸ்டார்டிங்லேருந்தே அது அப்படியே. இப்போ எவ்வளோ காலம் நீங்கள் வெட்டிங் பண்ணி? வெட்டிங் பண்ணி 2 years தான் வந்து. 2 years. ஓகே, லவ் மேரேஜ் தானா? எவ்வளோ காலம் லவ் பண்ணி? 4 years தான். 4 years. ஓகே ஓகே, பெரிய இப்போ லவ் ஸ்டோரி தான். அப்போ அவங்க தான் ஷூரா? வேறு யாருமே இல்லையா ஃபேமிலியில்? வேறு யாருமே உங்களோட ரிலேட்டிவ் இல்லாட்டி இல்லை உங்களோட கூட பிறந்தவங்க சகோதரம் அப்படி யாரும் இல்லையா? அப்படி யாருமே கட்டாயம் சொல்கிறாங்க. அவங்க தான். சரி, ஓகே. அப்போ என்னென்ன கிஃப்ட்ஸ் வந்துருக்கு கொண்டு ஏதாவது ஐடியா இருக்கா? ஐடியாவுமே இல்லையா? சரி, அப்போ இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம்மா. ஓகே, அதை ஓப்பன் பண்ணுங்க. இப்போ உங்களோட ஃபேமிலியில் யார் யாரெல்லாம் இருக்கீங்க சொல்லுங்களேன். நீங்கள் அப்பா அம்மா தம்பி தங்கச்சி. ஒரு தம்பி தங்கச்சி அரேஞ்ச் பண்ண வாய்ப்பு இல்லையா? தம்பி தங்கச்சி பண்ணுறதுக்கு ஷுவராக சொல்கிறாங்கன்னா அவர் தான் அனுப்பியிருக்கணும். வேறு யாருமே இந்த மாதிரி பண்ணுறதில்லை. ஏன்னா அடிக்கடி ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ், வெட்டிங் முடிச்சதுலேருந்து அதே மாதிரி தான் ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் அப்படி சொல்லிட்டு இருந்தவங்களா? வெட்டிங் முடிச்சதுலேருந்து சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தவங்களா இல்லாட்டி இந்த மாதிரி கிராண்டாக சர்ப்ரைஸ் பண்ணுறது அவர்த்தியாக தான். சரி, ஓகே. அப்போ உள்ளுக்கு என்னென்ன கிஃப்ட் வந்துருக்குன்னு பார்ப்போங்க. உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் வந்திருக்கா என்ன மாதிரி என்று. ஷூ. ஓகே, அதை விரிச்சு பாருங்க. டிஷர்ட்டை விரிச்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கலர் ஓகேயா? டிசைன் ஓகேயா? ரொம்ப பிடிக்கும். ஓகே, ரொம்ப ஃபேவரட். ஓகேயா? எதிர்பார்க்கவே இல்லையா? அதுதான் ஸ்பெஷல் கிஃப்ட். ஒரு வாட்சும் அதோட ஒரு பிரேஸ்லெட்டும் இருக்கும். ரெண்டையும் கலட்டி போட்டுருங்க. பிரேஸ்லெட்டை கலட்டி உங்கள் கைக்கு போட்டு பாருங்க என்ன மாதிரி இருக்கு. ஓகேயா? ஓகே, அளவா இருக்கா? அப்படியே காட்டிடுங்க. அப்புறம் உங்களுக்காக ஒரு பர்ஃப்யூம் உண்டு. சரியா? பர்ஃப்யூம் ரொம்ப பிடிக்கும். அப்போ எல்லாமே பிடிச்ச கிஃப்டாக தான் பார்த்து அனுப்பியிருக்காங்கண்ணே. அப்போ அதை விட இருக்கிற மற்ற ஸ்பெஷல் கிஃப்டையும் பார்த்துருவோம்மா. ஓகே, மிக்கி அதை கொடுங்க பார்ப்போம்.
இதுக்குள்ளே என்ன மாதிரி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? என்ன கிஃப்டாக இருக்குன்னு இது? ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இருக்குது. சரி ஓகே, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம் உள்ளுக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு உள்ளுக்கு என்ன விஷயம் இருக்குன்னு பார்ப்போம். 2 வருஷம் வெட்டிங் ஆனிவர்சரியனும் சேர்த்து உங்களுக்காக ஸ்பெஷலாக விஷ் பண்ணி இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று அனுப்பியிருக்காங்க. சரி, நல்லா இருக்கா? பிடிச்சிருக்க? ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ அடுத்ததையும் பார்த்துருவோமா? எமிக்கி கொடுத்துருங்க. அப்போ இது என்ன இருக்கும்? என்ன இருக்கு? சரி, பார்க்க உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுக்கு என்ன இருக்குமெண்டு ஏதாவது ஐடியா? அப்படியா? சரி ஓகே, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம் இதுக்குள்ள என்ன மாதிரியான மெமரிஸுக்கான ஃபோட்டோஸ் ஏதாவது இருக்காண்டு. இது நீங்கள் எதிர்பார்க்காததாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்படி ஒரு ஃப்ரேம் எதிர்பார்த்தீங்களா? ப்ளக்கோட எல்லாம் சேர்ந்த மாதிரி. நம்ம என் பர்த்டே எவ்வளோ ஸ்பெஷலாக போச்சுது நாங்கள் வர முதல். மார்னிங் கேக் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கவே இருந்தேன். வைஃப் இல்லாதனால சரி அதை அப்படியே அப்படின்ட்டு இவ்வளோ சர்ப்ரைஸ் கிடைக்கல. என்ன சொல்கிறதுன்னு தெரியல, வார்த்தையே வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஃபுல் ஹாப்பி. அப்போ நாங்கள் கேக் கட் பண்ணிடுவோமா? ஓகே. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் சஞ்சய், ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓகே, கேக் கட் பண்ணுங்க. ஓகே, ஃபுல் ஹாப்பி தானே? அப்போ வேறு ஏதாவது ஸ்பெஷலாக உங்களோட ஒய்ஃபுக்கு சொல்லி விட்றேன்டா. கேட்கல, எனக்கே கேட்கல சத்தமா. ஓகே, அப்போ இனி மிச்சம் ஃபோன் பண்ணி தான் கதைப்பீங்க போல இருக்குது. ஃபுல் ஹாப்பி தானே? ஓகே, அவங்க வந்து கிட்டத்தட்ட சொல்லணும்னா எங்கள்கிட்ட 2 months முதலே கதைச்சு இப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லி இந்தியா டேட்டு, அதாவது 2 மாதத்துக்கு முதலே எங்களோட கதைச்சு எங்கள்கிட்ட டேட் எடுத்து உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க அரேஞ்ச் பண்ண ஒவ்வொரு திங்ஸுமே அவங்க பார்த்து ஒவ்வொரு ஃபோட்டோஸை நாங்கள் எடுத்து அவங்களோட செலெக்ஷனில் உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி தந்தவங்க. ஸோ நீ ஹாப்பி தானே ஃபுல்லாக? அதே மாதிரி எங்களுடைய சர்வீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா சர்வீஸ் பண்ணுறீங்க. இந்தளவு சர்ப்ரைஸ் பண்ணுறதுங்கிறது வந்து பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஓகேண்ணா, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். சரியா?